உங்களோட மீட்டிங் நோட்ஸ இந்த ப்ராம்ப்ட்டோட அட்டாச் பண்ணி ஏஐல நீங்க ஜெனரேட் பண்ணீங்கன்னா, இதுல கிடைக்கக்கூடிய டேட்டா எக்ஸாக்ட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம வந்து எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு வயர்ஃப்ரேம் குடுத்தாச்சு. இல்ல வந்து ஒரு இன்டராக்ஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணி புரோடோடைப்லாம் பக்காவா இருக்கு. பிளஸ் யுஐ வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. அண்ட் ஆல்சோ நம்ம யூசரோட பெயின் பாயிண்ட் சால்வ் பண்ணிட்டோம். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஓனர்ஸ் தே ஆர் வெரி ஹேப்பி. ஈவன் தோ ப்ராஜெக்ட் ஃபெயிலியர். ஏன் அப்படின்னா டெக்னாலஜிய அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பண்ணாம இருக்கிறது. நான் வந்து ஒரு பெரிய ஒரு வயர் ஃப்ரேமோ இல்ல வந்து யூஐ டிசைனோ ப்ரொடியூஸ் பண்ணாலுமே பேக் எண்ட்ல சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, நான் ப்ரொடியூஸ் பண்ண அந்த வயர் ஃப்ரேமோ இல்ல வந்து யூஐ டிசைனோ எந்த விதத்திலயும் யூஸ் ஆக போறதே கிடையாது. ஸோ நமக்கு முக்கியமா தெரிய வேண்டிய விஷயம், ஒரு ப்ராஜெக்ட்ட கிக் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா, பிஆர்இ டாக்குமெண்ட் எந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா படிக்கிறோமோ, அதே போல இந்த டெக்னாலஜி அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டெவலப்மெண்ட் டீமோட நம்ம கனெக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரெயின்ட்ட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் அந்த ப்ராஜெக்ட்குள்ள இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன, பேக் எண்ட் டெக்னாலஜி என்ன பண்ண போறாங்க, ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ண போறாங்க, கண்டென்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் இதுல இருக்கா. ஸோ சிஎம்எஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த சிஎம்எஸ்க்கும் ஃப்ரண்ட் எண்டுக்கும் நம்ம என்ன மாதிரியான டேட்டா கொடுக்க போறோம், இது என்ன மாதிரியான ஸ்டாக்ல யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற சின்ன சின்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளால ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம டெலிவர் பண்ணக்கூடிய டிசைன்ஸ் வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நான் டெவலப்மெண்ட் டீமுக்குள்ள நான் பேசிட்டேன், எனக்கு நிறைய டேட்டா கிடைச்சிருச்சு அவங்க கிட்ட இருந்து. பட் இதை நான் எப்படி சிந்தசைஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ராம்ப்ட்டை யூஸ் பண்ணி உங்களோட மீட்டிங் நோட்ஸை இந்த ப்ராம்ப்ட்டோட அட்டாச் பண்ணி ஏஐல நீங்க ஜெனரேட் பண்ணீங்கன்னா, இதுல கிடைக்கக்கூடிய டேட்டா எக்ஸாக்ட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு கரெக்ட்டா ஒர்க் ஆகுற இந்த ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட்ட நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட டெக் அண்டர்ஸ்டாண்டிங்ல கிடைச்ச நோட்ஸ வச்சு உங்களோட இந்த டேட்டாவ ஈஸியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களால சக்சஸ்ஃபுல்லா டெக்னாலஜிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட்ட கிராக் பண்ண முடியும்.